வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல நாம சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு வளையத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஒரு வளையத்தை பாக்குறீங்க. இந்த வளையத்தினுடைய மையம் ஓன்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வளையம் முழுக்க மின் துகள்கள் சீராகவும் தொடர்ச்சியாகவும் பரவி இருக்கிறத இங்க இந்த பிளஸ் சிம்பிள் போடப்பட்டிருக்கிறது மூலமாக வளையத்தின் நீளம் முழுக்க பிளஸ் சிம்பிள் போடப்பட்டிருக்கிறது மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வளையத்தினுடைய ஆரம் நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த வளையத்தினுடைய அச்சுக்கோட்டுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புள்ளியில தான் நம்ம இந்த மின்புலத்தினுடைய மதிப்பை கணக்கிட போறோம். இந்த புள்ளிக்கு நம்ம பி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். இந்த புள்ளி இந்த வளையத்தினுடைய மையத்திலிருந்து எக்ஸ்ங்கிற தொலைவில் இருப்பதாக நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய மின்துகள்கள் காரணமாக இந்த பீல உருவாகக்கூடிய மொத்த மின்புலத்திற்கு நம்ம இ வெக்டர் அப்படின்ற பேர் கொடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த இ வெக்டருக்கான சமன்பாடு தான் நம்ம இந்த வீடியோல கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த வி வெக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்பது? இந்த வளையம் முழுக்க மின்துகள்கள் சீராகவும் தொடர்ச்சியாகவும் பரவி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப தொடர்ச்சியாக பரவி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை சிறு 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 நீளக்கூறுகளாக பிரிக்கலாம். இந்த வளையம் முழுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறு 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 நீளக்கூறுகளாக பிரிக்கலாம். அந்த ஒவ்வொரு நீளக்கூறும் எப்படி இருக்கணும்? அந்த ஒவ்வொரு நீளக்கூறும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டம் ஒரு புள்ளி மின்துகளை போன்ற ஒரு மின்னூட்டமாக இருக்கணும். அப்பதான் நம்ம அதுக்கு கூலும் விதியை பயன்படுத்தி அந்த சிறிய நீளக்கூறின் காரணமாக உருவாகக்கூடிய மின்புலம் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்படி ஒரு நீளக்கூறு நம்ம ஒரு சிறிய நீளக்கூறு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடியதான் இந்த சிறிய நீளக்கூறு. இந்த நீளக்கூறினுடைய நீளத்தை நம்ம DL அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இதுல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை நம்ம DQ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சரி, இப்ப இந்த சிறிய நீளக்கூறின் காரணமாக இந்த பி இந்த வளையத்தினுடைய அச்சுக்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்திற்கு நம்ம கூலும் விதியை பயன்படுத்தி சமன்பாடு எழுதலாம் இல்லையா? பாருங்க, இந்த டிஎல்ங்கிற கூறு காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய இந்த மின்புலத்துக்கு நம்ம டிஇ வெக்டர் அப்படின்ற பேர் கொடுப்போம். அதனுடைய டைரக்ஷனை நீங்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை நீங்க இங்க பாக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? டிஎலையும் இந்த பிங்கிற புள்ளியும் இணைக்கக்கூடிய அந்த கோட்டுல பியில இருந்து வெளிநோக்கிய டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? சரி, இப்ப நம்ம இந்த டிஇ வெக்டருக்கு கூலும் விதியை பயன்படுத்தலாம் இல்லையா? நம்ம என்ன எழுதலாம்? இந்த டிஇ வெக்டருடைய எண் மதிப்பு நம்ம டிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஇ ஈக்குவல் டு 1/4πε0 இன்டு dq டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த வளையம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்கள் காரணமாகவும் இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த மின்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப நம்ம இது போல பல நீளக்கூறுகள் இந்த கம்பியினுடைய இந்த வளையம் முழுக்க இருக்கும். அப்ப இந்த எல்லா நீளக்கூறுகள் காரணமாகவும் இருக்கக்கூடிய மின்புலத்தை நம்ம ஆட் பண்ணணும் அல்லது இன்டகிரேட் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா நீளக்கூறுகள் காரணமாகவும் உருவாகக்கூடிய மின்புலம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். ஆனா இந்த கேஸ்ல இதுல ஒவ்வொரு நீளக்கூறையும் நம்ம எடுத்துக்கும் போதும் இந்த பி புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலம் ஒரே டைரக்ஷன்ல வருமா? கண்டிப்பா வராது இல்லையா? இப்போ வேற ஒரு நீளக்கூறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நான் இன்னொரு சிறிய ஒரு நீளக்கூறு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நீளக்கூறின் காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கும்? இதே நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இந்த லைன்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நீளக்கூறும் ஒவ்வொரு திசையில மின்புலத்தை உருவாக்க போகுது. ஆனா இதனுடைய சிறப்பு என்னன்னா எல்லா நீளக்கூறுகள் காரணமாகவும் உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய எண் மதிப்பு சமமாகத்தான் இருக்கும். ஏன் சமமாக இருக்கும்? இந்த ரிங் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது? இது சமச்சீர் தன்மை கொண்டது. அப்போ இந்த பி புள்ளியிலிருந்து எந்த நீளக்கூறை எடுத்தாலும் அந்த நீளக்கூறினுடைய தொலைவு இந்த ஆறாகத்தானே இருக்க முடியும் இல்லையா? நீங்க இந்த ரிங்குடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல எங்க ஒரு நீளக்கூறை எடுத்து அது இந்த பி புள்ளியோட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ பாருங்க, அது என்னவாக இருக்கும்? இதே ஆர் தொலைவாக தான் இருக்கும் இல்லையா? அதே போல இதனுடைய இந்த வளையத்தினுடைய ஆரமும் கேபிட்டல் ஆர் தான். அப்போ இந்த தொலைவு இந்த நம்ம எடுக்க போற இந்த நீளக்கூறுக்கும் இந்த பீங்கிற புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு மாற போறது இல்ல. அதே போல இந்த நீளக்கூறுல இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கொண்ட மின்னூட்டமும் நம்ம எல்லா நீளக்கூறுலயும் டிக்யூங்கிற ஒரு புள்ளி மின்னூட்டம் தான் எடுத்துக்க போறோம். அப்படின்னா இந்த எல்லா நீளக்கூறுகள் காரணமாகவும் இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய எண் மதிப்பு சமமாக இருக்கும். ஆனா டைரக்ஷன் வேற வேறையாக இல்லையா? சரி, அப்போ நம்ம எல்லா நீளக்கூறுகள்னாலையும் உருவான மின்புலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இன்டெகிரல் டிஇ வெக்டர் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா டைரக்ஷன் ஒவ்வொரு நீளக்கூறுனால உருவான மின்புலத்தினுடைய திசையும் மாறுபடுது.
சரி, அப்ப நம்ம இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து காமனான ரெண்டு டைரக்ஷன்ல எல்லா எல்லா நீளக்கூறுகள்னால உருவாகக்கூடிய மின்புலங்களை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப இங்க வந்து நம்ம என்ன டைரக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான டைரக்ஷன், இந்த அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான டைரக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு டைரக்ஷன்ல எல்லா மின்புலங்களையும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம். இப்ப முதல்ல இந்த டி வெக்டரை வந்து நம்ம இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான டைரக்ஷன் மற்றும் அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம் வாங்க. இப்ப இதுதான் வந்து இந்த டி வெக்டரினுடைய அச்சுக்கோட்டுக்கு இணையான திசையில் இருக்கக்கூடிய கூறு, அதே போல அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில இருக்கக்கூடிய கூறு. சரி, நம்ம ஒரு நீளக்கூறு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த இருக்கக்கூடிய இந்த முனைக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் டீங்கிற பேர் கொடுக்குறேன். அப்போ இந்த டிபிஓ இந்த ஆங்கிள் வந்து நான் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தா இந்த ஆங்கிளும் வந்து தீட்டாவாக தான் இருக்கும் இல்லையா. அப்ப இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தா இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான திசையில் இருக்கக்கூடிய கூறு மற்றும் அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய கூரை நம்ம என்னன்னு சொல்லலாம், டிஇ காஸ் தீட்டா மற்றும் டிஇ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சரி, இப்போ இந்த ஒரு சிறிய நீளம் எடுத்துக்கொண்ட இந்த சிறிய நீளக்கூறு காரணமாக இந்த பி புள்ளியில அச்சுக்கோட்டுக்கு இணையான திசையில உருவாகக்கூடிய மின்புலம், அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில உருவாகக்கூடிய மின்புலம், ரெண்டுக்கும் நம்ம வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இது போல இந்த எல்லா நிலக்கூறுகள்னாலையும் இந்த ரெண்டு திசைகள்ல உருவான மொத்த மின்புலம் கண்டுபிடிக்கும் போது இந்த நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்டெகிரல் டிஇ காஸ் தீட்டா இன்டெகிரல் டிஇ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா. இந்த ரிங் வந்து சமச்சீர் தன்மை கொண்டது, சிமெட்ரிக்கலா உள்ளது இல்லையா. அப்போ இதுல வந்து இப்ப நம்ம ஒரு நீளக்கூறு வந்து இந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்திருக்கோம். இப்ப இதுக்கு நேர் எதிரே நான் வந்து இன்னொரு நீளக்கூறு எடுக்கிறதாக வச்சுக்கலாம். பாருங்க, இதற்கு நேர் எதிரே, அதாவது இங்க இருந்து இதுக்கு ஒரு இந்த ரிங்குக்கு ஒரு டயமீட்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு விட்டம் போட்டோம் அப்படின்னா அந்த விட்டத்தினுடைய ஒரு முனையில நம்ம இந்த நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கிற இந்த டிஎல்ங்கிற நீளக்கூறு இருக்கு. இந்த விட்டத்தினுடைய இன்னொரு முனையில நம்ம அந்த ஒரு புதிய நீளக்கூறை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த நீளக்கூறின் காரணமாக இந்த புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் எப்படி வருது அப்படிங்கறத பாருங்க. சரி, இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கொண்ட அந்த புதிய நீளக்கூறின் காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம். அதுக்கு நான் வந்து டிஇ டேஷ் வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுத்திருக்கேன். சரியா, டிஇ டேஷ் வெக்டர் ஏன் வேற பேரை கொடுத்திருக்கேன் அப்படின்னா டைரக்ஷன் மாறுது இல்லையா, அதனால வேற ஒரு பேர் நான் கொடுத்திருக்கேன். சரி, ஆனா எண் மதிப்பு வந்து சமமாகத்தான் இருக்கணும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சமச்சீர் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால இதுல எந்த புள்ளியை நீங்க எடுத்தாலுமே எல்லா புள்ளிகளுமே வந்து சமம் தான் இல்லையா. அப்ப எந்த புள்ளியை எடுத்தாலுமே அது வந்து பி புள்ளியில உருவாக்கக்கூடிய மின்புலம் வந்து எண் மதிப்புல பார்த்தோம்னா அப்படின்னா சமமாகத்தான் இருக்க முடியும். சரி, அப்போ இந்த டிஇ டேஷ் அப்படிங்கிற ஒரு மின்புலத்தை இந்த நம்ம எடுத்துக்கொண்ட இந்த புதிய ஏற்கனவே எடுத்த கூறுக்கு நேர் எதிரே ஒரு கூறு எடுத்திருக்கோம் இல்லையா, விட்டத்துடைய இன்னொரு முனையில அந்த கூறு வந்து இங்க டிஇ டேஷ் அப்படிங்கிற ஒரு மின்புலத்தை உருவாக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஇ டேஷையும் நம்ம இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான திசையிலையும் அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையிலையும் அதனுடைய கூறுகளை கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது என்ன வருதுங்கிறத பாருங்க. இந்த டிஇ டேஷுக்கு அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய கூறுக்கு டிஇ டேஷ் சைன் தீட்டா. ஏன் தீட்டான்னு போட்டிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த டிபிஓ இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஏற்கனவே தீட்டான்னு எடுத்திருக்கோம். நம்ம இந்த நம்ம எந்த டிஎல் கூறு எடுத்தோமோ அதுக்கு நேர் எதிரே தான் இன்னொரு கூரை எடுத்திருக்கோம். அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக தான் இருக்கும் இல்லையா. ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த இடத்துல இந்த விட்டம் நான் சொன்னேன் இல்லையா, விட்டத்தோட ஒரு முனையில ஒரு டிஎல் இருக்கு, இன்னொரு முனையில இன்னொரு நீளக்கூறு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த விட்டத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் இந்த விட்டத்தினுடைய இன்னொரு முனை. இப்ப பாருங்க, இப்ப இந்த டீன் இந்த முனைக்கு நான் டீன் பேர் கொடுத்த மாதிரி இந்த முனைக்கு நான் டி டேஷ் அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இப்ப இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, டி டேஷ் பிஓ அப்படின்ற ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த டி டேஷ் பிஓங்கிற ட்ரையாங்கிள் இந்த ஓ டி டேஷ்ங்கிறது என்னது, இந்த வளையத்தினுடைய ஆரம் தான் இல்லையா. அப்ப அதுவும் கேபிட்டல் ஆர். சரி, இந்த ஓபிங்கிறது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்க்குமே, இந்த டிபிஓங்கிற ட்ரையாங்கிள்க்கும் இந்த டி டேஷ் பிஓங்கிற ட்ரையாங்கிள்க்கும் காமனான சைடு ஆயிடுது இல்லையா. சரி, இப்ப இந்த டி டேஷ் பி அப்படிங்கிற இந்த நீளம் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு. இப்ப இந்த டி டேஷ் பி அப்படிங்கிற இந்த சைடு வந்து எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. இந்த டி டேஷ் பியும் வந்து இந்த ஆறுக்கு சமமாகத்தான் இருக்கும் இல்லையா. இந்த வளையத்துல நம்ம எந்த புள்ளியை எடுத்தாலுமே அந்த புள்ளி வந்து இந்த பியோடு இணையும் போது ஒரு நேர்கோட்டின் மூலமாக இணைச்சோம் அப்படின்னா அந்த நேர்கோட்டினுடைய நீளம் வந்து ஆறாகத்தான் இருக்க முடியும் இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் டிபிஓவும் ட்ரையாங்கிள் டி டேஷ் பிஓவும் ரெண்டுமே வந்து எப்படிப்பட்ட ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸோடைய ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோடைய மூணு சைடுமே வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸுமே வந்து சமமாக இருக்கு. அப்ப கரஸ்பாண்டிங் சைட் சமமாக இருந்தது அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து என்ன ட்ரையாங்கிள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இப்ப காங்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆக இருந்தது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸும் வந்து சமமான கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து நம்ம இந்த டிபிஓ வந்து தீட்டாவாக இருந்தா இந்த டி டேஷ் பிஓவும் தீட்டாவாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப இதுவும் தீட்டா அப்படின்னா நம்ம இந்த டிஇ டேஷ் வெக்டரை வந்து அதனுடைய அச்சுக்கு செங்குத்தான திசை, அச்சுக்கு இணையான திசையில நம்ம ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பனன்ஸ் என்ன, கூறுகளுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? டிஇ டேஷ் சைன் தீட்டா, டிஇ டேஷ் காஸ் தீட்டாவாக இருக்கும் இல்லையா? சரி, இங்க பாருங்க ரெண்டும் பிளஸ் போட்டு போடப்பட்டிருக்கு. ரெண்டினுடைய திசை, அதாவது டிஇ நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான திசையில வந்த கூறு வந்து டிஇ காஸ் தீட்டா, டிஇ டேஷ் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணும்போது இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான திசையில வந்து காம்பனன்ட் வந்து டிஇ டேஷ் காஸ் தீட்டா. இப்ப ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, அதனால ரெண்டையும் வந்து இங்க ஆட் பண்ற மாதிரி போடப்பட்டிருக்கு. சரி, ஆனா இந்த அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய காம்பனன்ட் பாருங்க, டிஇ டேஷ் சைன் தீட்டாவும் டிஇ சைன் தீட்டாவும் பாருங்க எதிரெதிர் திசையில இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டினுடைய எண் மதிப்பு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் பேசணும் இல்லையா? அப்போ எண் மதிப்பு சமம், ரெண்டும் எதிரெதிர் திசையில இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் ஒண்ணு என்ன பண்ணிடும்? ஒண்ணு கேன்சல் பண்ணிடும் இல்லையா? அப்போ டிஇ டேஷ் சைன் தீட்டா வந்து டிஇ சைன் தீட்டாவை கேன்சல் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நீளக்கூறுகள்னாலையும் இந்த பிங்கிற புள்ளியில இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான திசையில மட்டுமே மின்புலம் வந்து உருவாகும். அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில எந்த மின்புலமும் உருவாகாது. இது நம்ம ரெண்டே இதை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதே போல இந்த ரிங்ல எந்த ரெண்டு நீளக்கூறுகள், அதாவது ஒரு விட்டத்தை போட்டு விட்டத்தினுடைய ஒரு முனையில ஒரு நீளக்கூறு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா விட்டத்தினுடைய இன்னொரு முனையில அதே போல மின்புலத்தை, அதே போல இந்த எதிரெதிர் திசையில மின்புலங்களை, அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில எதிரெதிர் திசையில மின்புலங்களை உருவாக்கக்கூடிய நீளக்கூறு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்க காரணத்தினால இந்த மொத்தமாக இந்த வளையத்துல இருக்கக்கூடிய எல்லா நீளக்கூறுகள்ல இருக்கக்கூடிய மின்னூட்டம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து இந்த பி புள்ளியில அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தான திசையில மின்புலத்தை உருவாக்காது. சரியா? அப்ப மொத்தமாக இங்க வந்து உருவாகக்கூடிய மின்புலம் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான டைரக்ஷன்ல மட்டுமே இருக்கும். அப்ப அந்த அச்சுக்கோட்டுக்கு இணையான டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது நம்ம இ வெக்டர். நம்ம மொத்தமாக இந்த கம்பியில் இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய எல்லா மின் துகள்களின் காரணமாக உருவாகக்கூடிய மின்புலத்துக்கு நம்ம இ வெக்டர்னு பேர் கொடுப்போம்னு முதலே சொன்னோம் இல்லையா? இ வெக்டர் வந்து எதற்கு சமமாக இருக்கும்? இன்டகரல் டிஇ காஸ் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும் இல்லையா? இந்த டிஎல் ஒரு நீளக்கூறுனால இந்த அச்சுக்கு இணையான திசையில் உருவாகக்கூடிய இந்த மின்புலம் வந்து டிஇ காஸ் தீட்டா. அப்ப எல்லா நீளக்கூறுகள்னாலே உருவாகக்கூடியதுன்னு சொல்லும் போது இன்டகரல் டிஇ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். சரி, இப்ப நம்ம மதிப்புகளை சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? டிஇனுடைய மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு என்ன? காஸ் தீட்டாங்கிறது என்னது? காஸ் தீட்டாங்கிறது அட்ஜஸ்டன்ட் சைடு டிவைடட் பை ஹைபோடென்யூஸ். அட்ஜஸ்டன்ட் சைடு என்னது? தீட்டாக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஓபி இல்லையா? ஓபினா அதோட நீளம் வந்து எக்ஸ் டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் வந்து எவ்வளவு? இந்த டிபி. டிபினா அதோட நீளம் வந்து ஆர். இப்ப எக்ஸ் பை ஆர். சரி, இதை கொண்டு போய் நம்ம இங்க அதே மாதிரி இந்த ஆர் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் டிவைடட் பை ஆறுங்கிறது என்னது? நம்ம பித்தகாரஸ் தியரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆர வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இந்த ஆரினுடைய மதிப்பு கிடைக்கும். அப்ப எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். சரி, இதெல்லாம் கொண்டு போய் இந்த இ வெக்டர் கூடிய சமன்பாடுல நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இ வெக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் டி வந்து 1/4 பை எப்சிலான் நாட் dq divided by r square. r square பதிலா r வந்து square root of x square plus r square. அப்ப r square னா x square plus r square into cos theta. cos theta பதிலா x divided by square root of x square plus r square. நம்ம இதை போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா e vector equal to 1/4 pi epsilon naught வந்து கான்ஸ்டன்ட். அதை வெளியில எடுத்துடலாம். இப்ப வேற என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க. x வந்து என்னது? x கான்ஸ்டன்டா? எக்ஸ்ங்கிறது இந்த வளையத்தினுடைய மையத்துக்கும் இந்த பிங்கிற புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு. அது நம்ம மாத்த போறது இல்லை இல்லையா? அப்ப எக்ஸும் வந்து இந்த கேஸ்ல கான்ஸ்டன்ட் தான். அப்ப இன்டூ எக்ஸை வெளியில எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, இந்த கீழே இருக்குது இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து அது வந்து ஒரு மாறக்கூடிய ஒரு மதிப்பா இல்லது மாறிலியா? எக்ஸ் வந்து ஏற்கனவே மாறிலின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆறுங்கிறது என்னது? ஆறுங்கிறது இந்த வளையத்தினுடைய ஆரம். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயரும் ஒரு மாறிலி தான் இல்லையா? அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம வெளியில எடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு தி பவர் ஆஃப் 1. இது வந்து எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு தி பவர் ஆஃப் half இல்லையா? அப்போ x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு தி பவர் ஆஃப் 1 இன்டு x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு தி பவர் ஆஃப் half. அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு தி பவர் ஆஃப் 1 பிளஸ் half.
அதாவது 3/2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. சரி, இப்ப மிச்சம் என்ன இருக்கு? இன்டெகிரல் டிக்யூ தான் மிச்சம் இருக்கு இல்லையா? இன்டெகிரல் டிக்யூ. அப்போ இந்த இன்டெகிரல் டிக்யூ என்ன அர்த்தம்? நம்ம இதை இன்டெகிரேட் பண்றது எதுக்குள்ள எது வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணணும்? இந்த வளையத்தினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் முழுக்க நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த வளையத்துல வந்து அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் முழுக்க வந்து இந்த மின்துகள் வந்து சீராகவும் தொடர்ச்சியாகவும் பரவி இருக்கு. அப்ப நம்ம இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீளக்கூறுகளையும் இணைச்சு அதுல இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்களையும் நம்ம வந்து டிக்யூவை நம்ம சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் தான் கிடைக்கும் இல்லையா? அப்ப இன்டெகிரல் டிக்யூ வந்து என்னது? கேபிட்டல் கியூக்கு சமம். வழக்கமா கேபிட்டல் கியூ வந்து மொத்த மின்னூட்டத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்ப நம்ம இந்த வளையத்தின் மொத்த மின்னூட்டம் கேபிட்டல் கியூ எடுத்துப்போம். அப்ப இன்டெகிரல் டிக்யூ வந்து எதற்கு சமம்னா பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீளம் முழுக்க நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது டிக்யூ இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வளையத்தினுடைய மொத்த மின்னூட்டம் கியூ. அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. E வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் த பவர் ஆஃப் 3/2 இன்டு கியூ அப்படின்னு சொல்லி வருது. சரி, இதுதான் வந்து ஒரு சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு வளையத்தின் காரணமாக அதன் அச்சுக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு. இந்த சமன்பாடுல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. கியூ இருக்கு, இந்த வளையத்தினுடைய மொத்த மின்னூட்டம் இருக்கு. எக்ஸ்ன்றது இந்த வளையத்தினுடைய மைய புள்ளியிலிருந்து நம்ம எந்த புள்ளியில வந்து மின்புலத்தை கணக்கிடுறோமோ அந்த புள்ளிக்கு உள்ள தொலைவு, அதான் எக்ஸ். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து வளையத்தினுடைய ஆரம். இதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து இந்த பிங்கிற புள்ளியில இருக்கக்கூடிய மின்புலம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நமக்கு பல கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்ம இந்த ஃபுல் டெரிவேஷனை பண்ணி இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா இதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம நினைவு வச்சுக்கிறது நல்லது. சரி, இப்ப இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்ஷனே போடல பாருங்க. வெக்டர் ஃபார்முலா போட்டிருக்கோம், நான் டைரக்ஷன் போட மறந்துட்டேன். இப்ப டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அச்சுக்கோட்டுக்கு இணையான டைரக்ஷன். நம்ம இந்த ரிங் வந்து வைக்கப்பட்டிருக்க விதம் வந்து அதனுடைய அச்சுக்கோடு வந்து எக்ஸ் அச்சினுடைய திசையில் இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ் கேப் அல்லது ஐ கேப் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து நம்ம எக்ஸ் கேப் எங்கெல்லாம் வெக்டர் ஃபார்ம்ல போடுறேனோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த டைரக்ஷனை போட மறக்கக்கூடாது. டிஇ காஸ் தீட்டா எக்ஸ் கேப். சரி, இப்ப நம்ம வந்து இந்த சீரான மின்னூட்டம் பெற்ற இந்த வளையத்தினுடைய அச்சுக்கோட்டுல உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு நம்ம வந்து எழுதிட்டோம். நம்ம இதுல வந்து இனி ஒரு 2 ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம எந்த புள்ளியில இந்த மின்புலத்தை அளக்குறோமோ அந்த புள்ளி வந்து இந்த வளையத்திலிருந்து மிகவும் தொலைவுல இருந்து இந்த வளையத்தினுடைய ஆரம் வந்து அந்த தொலைவை கம்பேர் பண்ணும்போது மிகவும் குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த வளையத்தினால் உருவாகக்கூடிய இந்த மின்புலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்ப மேத்தமேட்டிக்ல இந்த கண்டிஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த பிங்கிற புள்ளி இருக்கக்கூடிய தொலைவு வந்து என்னது எக்ஸ். அப்ப எக்ஸ் வந்து மச் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆறுங்கிறது அதனுடைய ஆரம், எக்ஸ்ன்றது இந்த தொலைவு. அப்ப அந்த தொலைவு வந்து ஆரத்தை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கும்போது மின்புலம் என்ன ஆகுது பாருங்க. எண் மதிப்பு மட்டும் எழுதலாம். என்ன ஆகுது பாருங்க. எக்ஸ் இன்டு கியூ டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இப்ப இதுல எக்ஸ் வந்து பெரிய மதிப்பு, அது அப்படி இருக்கும். ஆர் ஸ்கொயர் என்ன ஆகும் பாருங்க. ஆர் ஸ்கொயர் வந்து மிகவும் சிறிய மதிப்பாயிடுது இல்லையா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ல ஆர் ஸ்கொயர் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம், புறக்கணிச்சிடலாம். அப்ப என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 வரும். இந்த 2 கேன்சல் ஆயிடும், மீதி இருக்கக்கூடியது எக்ஸ் கியூ. அப்படின்னா எக்ஸ் கியூ டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் எக்ஸ் கியூப் அப்படின்னு நம்ம எழுதலாம். மேல எக்ஸ் இருக்கு, கீழே எக்ஸ் கியூப் இருந்தா மிச்சம் இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர். அதாவது கியூ டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இந்த சமன்பாடை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? Q டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சமன்பாடு பார்க்கும்போது இது வந்து எதை நினைவுபடுத்துது? ஒரு புள்ளி மின்துகளினால் உருவாகக்கூடிய மின்புலத்தை நினைவுபடுத்துது இல்லையா? அதாவது இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் Q, அதே Qங்கிற மின்னூட்டம் கொண்ட ஒரு புள்ளி மின்துகளை நான் இந்த ஓங்கிற புள்ளியில வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த புள்ளி மின்துகளின் காரணமாக இந்த Pங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் என்னவாக இருக்கும்? Q டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் எக்ஸ் ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது? இந்த வளையத்தில் இருந்து மிக தொலைவுல நம்ம ஒரு புள்ளியில வந்து மின்புலத்தை கணக்கிடுவதாக இருந்து இந்த வளையத்துடைய ஆரம் வந்து மிகவும் குறைவான ஒரு ஆரமாக இருந்தது அப்படின்னா இந்த வளையத்தினால் உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம்னா ஒரு புள்ளி மின்துகளினால் உருவாகும் மின்புலத்தை கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம்.
அப்படிங்கிறது அதே மின்னூட்டத்தை கொண்ட, அது மொத்தமா எவ்வளவு மின்னூட்டம் இருக்கும் அதே மின்னூட்டத்தை கொண்ட ஒரு புள்ளி மின்துகள் இதனுடைய மைய புள்ளியே இருப்பது போல் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இதுல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. சரி, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஓங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய இந்த வளையத்தினால் உருவாகக்கூடிய மின்புலம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது வளையத்தினுடைய வளையத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினால் உருவாகக்கூடிய மின்புலம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, இப்ப பாப்பா அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பீங்க நம்ம இந்த மின்புலம் அளக்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு இப்போ, அது வந்து இந்த மைய புள்ளியிலேயே இருக்கு இல்லையா. சரி, அப்ப இந்த பீங்கிற புள்ளி வந்து இந்த மைய புள்ளியில இருந்தது அப்படின்னா எக்ஸ்ங்கிற தொலைவு எவ்வளவு, எக்ஸ்ங்கிறது மைய புள்ளிக்கும் பீக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு. அப்ப பி வந்து மைய புள்ளிக்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு வந்து என்ன ஆகுது, 0 ஆயிடுது இல்லையா. அப்ப எக்ஸ் 0 ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா பாருங்க, E = xq டிவைடட் பை 4πε0. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு இல்ல 0னா என்ன ஆகும், E உடைய மதிப்பு வந்து அதுவும் 0 ஆயிடும். அப்படின்னா ஒரு வளையத்தினுடைய சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு வளையத்தினுடைய மைய புள்ளியில் இருக்கக்கூடிய மைய புள்ளியில மின்புலம் வந்து எப்பவுமே எவ்வளவு இருக்கும், சுழியாக இருக்கும், 0வாக இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது. சரி, இப்ப வந்து நம்ம சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு வளையத்தினுடைய அச்சுக்கோட்டுல உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்குரிய ஸ்பெஷல் கேசஸ் நம்ம வந்து பார்த்தோம். இனி நான் வந்து இதுல JEE மெயின்ஸ்ல வந்து இதுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். For a uniformly charged ring of radius r, the electric field on its axis has the largest magnitude at a distance h from its center. Then the value of hs அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. r/√5, r/√2, r/√2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வி தமிழ்ல பார்க்கலாம். r ஆரம் கொண்ட சீரான மின்னூட்டம் பெற்ற வளையத்தின் அச்சுக்கோட்டில் வளையத்தின் மையத்தில் இருந்து h தொலைவில் மின்புலத்தின் மதிப்பு பெருமமாக உள்ளது. ஹெச்சின் மதிப்பு என்ன அப்படிங்கறத வந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி. சரி, இப்ப வாங்க இந்த கேள்வி நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிங் கொடுத்துட்டாங்க. இந்த ரிங்கினுடைய ஆரம் வந்து 6 கொடுத்துட்டாங்க. இந்த வளையத்தினுடைய அச்சுக்கோட்டுல வளையத்தின் மையத்திலிருந்து ஹெச்ங்கிற தொலைவுல மின்புலத்தின் மதிப்புன்னு சொல்றாங்க. அப்ப மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு, ஒரு ஹெச்ங்கிற தொலைவு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல தான் இந்த தொலைவு வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தொலைவு தான் ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹெச்ங்கிற தொலைவுல இருக்கக்கூடிய புள்ளி, இதுக்கு வந்து நம்ம P' பேர் கொடுத்துப்போம். இப்ப இந்த புள்ளியில வந்து உருவாகக்கூடிய மின்புலம் வந்து பெருமமான மதிப்பு, இங்க மத்த எல்லா புள்ளிகளும் இருக்கக்கூடிய மின்புலத்தை காட்டிலும் மேக்சிமம் வேல்யூ வந்து இந்த புள்ளி P' இந்த புள்ளி ஹெச் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியில தான் இருக்கு. அப்படின்னா இந்த ஹெச்ங்கிற தொலைவு எவ்வளவு அப்படின்றதா கேள்வி. சரி, இப்ப நம்ம வந்து இந்த P' புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வந்து ஃபுல்லா கால்குலேஷன் பண்ணா நமக்கு வந்து டைம் நிறைய வேஸ்ட் ஆயிடும். நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த ஃபார்முலாவை நினைவு வச்சுக்க போறோம். நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், E = xq டிவைடட் பை 4πε0 into x² plus r² to the power of 3/2 பார்த்தோம் இல்லையா. இதுதான் வந்து ஒரு சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு வளையத்தினால் அச்சுக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம். இதுல இந்த எக்ஸ்ங்கிறது தான் வந்து நமக்கு இந்த ஹெச்ங்கிற தொலைவு. சரி, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து இந்த எக்ஸினுடைய எந்த வேல்யூக்கு இந்த மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து மேக்சிமமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே மின்புலத்திற்கும் இந்த எக்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சமன்பாடு நமக்கு வந்து தெரியும். சரி, அப்போ எக்ஸினுடைய எந்த பொசிஷன்ல ஈனுடைய வேல்யூ மேக்சிமமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்ப ஈக்கும் எக்ஸுக்கும் ஒரு கர்வ் வரையறோம், நம்ம ஒரு கிராஃப் வரையறோம்னு வச்சுக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நான் எக்ஸினுடைய மதிப்பு எடுத்துக்கிறேன், y ஆக்சிஸ்ல வந்து நான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு எடுத்துக்கிறேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எக்ஸை பொறுத்து எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு ஒரு கிராஃப் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. x = 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு கிராஃப் அப்படி வரைகிறேன். வரையும் போது இங்க வந்து எக்ஸினுடைய எந்த மதிப்புக்கு ஈனுடைய மதிப்பு பெருமமாக இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும், இந்த எந்த இடத்துல வந்து ஈனுடைய மதிப்பு பெருமமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த கர்வினுடைய ஸ்லோப் எப்படி இருக்கும், இந்த கர்வினுடைய ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும் இல்லையா. அப்போ எந்த இடத்துல வந்து இந்த கர்வினுடைய ஸ்லோப் வந்து 0வாக இருக்கோ அந்த இடத்துலதான் வந்து அந்த கர்வினுடைய மேக்சிமம் இருக்கும். நீங்க மேத்ஸ்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, மேக்சிமா மினிமால படிச்சிருக்கீங்க. ஒரு ஃபங்க்ஷனுடைய மினிமா அது மேக்சிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூவை நீங்க 0ன்னு போடும்போது, அதாவது ஸ்லோப் கிடையாது அப்படின்னு என்ன டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் கண்டுபிடிச்சு இந்த ஸ்லோப் வந்து = 0 அப்படின்னு போடும்போது எந்த மதிப்புக்கு வந்து அது =0வாக வருதோ அந்த குறிப்பிட்ட எக்ஸினுடைய வேல்யூக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து
பெரும மதிப்பாக இருக்கும் அப்படிங்கறது நீங்க வந்து படிச்சிருக்கீங்க இல்லையா? அதேதான் நம்ம இங்க பண்ண போறோம். அப்போ எக்ஸினுடைய எந்த மதிப்புக்கு இந்த ஈனுடைய மதிப்பு பெருமமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம டிஇ இந்த கர்வினுடைய ஸ்லோப் வந்து எந்த இடத்துல ஜீரோவாக இருக்குதோ அந்த இடத்துல எக்ஸினுடைய மதிப்பு என்னவோ அந்த மதிப்புக்கு தான் ஈனுடைய மதிப்பு வந்து பெருமமாக இருக்கும். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கர்வினுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஜீரோ ஆகும் போதுதான் பெரும மதிப்பு இருக்க முடியும் இல்லையா? அப்ப டிஇ பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0 போடணும். சரி, வாங்க நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். நம்ம வந்து ஈக்குடைய ஃபார்முலா நான் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஇ டிவைடட் பை டிஎக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, இது மேல கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம வெளியில எடுத்துடலாம். Q பை 4 π எப்சிலான் நாட் வந்து கான்ஸ்டன்ட். மிச்சம் இருக்கக்கூடியதை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மிச்சம் இருக்கக்கூடியது நம்ம என்ன எழுதலாம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. சரி, இப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு உள்ள பாருங்க, மேல எக்ஸ் இருக்கு, கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 இருக்கு. இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, d by dx of u by v நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? v into du by dx minus u into dv by dx divided by v square அப்படின்னு பண்ணுவீங்க இல்லையா? அதை தான் நம்ம இங்க இருந்து பண்ண போறோம். இப்ப பண்ணலாம் பாருங்க. இப்ப இதுல வந்து நமக்கு u வந்து என்னது? u வந்து நம்ம x அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். v வந்து என்னது? v வந்து x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. சரி, இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தனியா எழுதுவோம். d by dx of x divided by x square plus r square to the power of 3/2 பண்ணும்போது முதல்ல கீழே வந்து என்ன வரும்? டினாமினேட்டர்ல v ஸ்கொயர். அப்போ v ஸ்கொயர்னா x ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 ஸ்கொயருங்கும் போது இன்டூ 2 இல்லையா? என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆயிடும், கியூப் வந்து மிச்சம் இருக்கும். சரி, மேல பாத்தீங்க அப்படின்னா v du by dx, vங்கிறது x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 இன்டூ du by dx. du by dx uங்கிறது x. அப்ப du by dx னா x வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் இல்லையா? அப்ப வேல்யூ வந்து 1 மைனஸ் u இன்டூ u ஓட மதிப்பு வந்து x இன்டூ dv by dx. vங்கிறது என்னது? x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 3/2 டைம்ஸ் x ஸ்கொயர் plus r square to the power of n x to the power of n minus 1 இல்லையா? 3/2 minus 1 into உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2x. இதுதான் வந்து நமக்கு வந்திருக்கிறது. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க. முதல்ல x ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 மைனஸ், இப்ப இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, x into x இருக்கு, x ஸ்கொயர், இங்க ஒரு 3 மிச்சம் இருக்கு. அப்ப 3x ஸ்கொயர் into x ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 minus 1 அப்படின்னா எவ்வளவு? 3/2 minus 1 அப்படின்னா 1.5 minus 1. அப்ப எவ்வளவு? 0.5 இல்லையா? half. அப்ப to the power of half. சரி, divided by கீழே என்ன இருக்கு? x ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3 இருக்கு இல்லையா? சரி, இப்ப இதை கொண்டு போய் நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். நமக்கு டிஇ பை டிஎக்ஸ் இனுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? டிஇ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே q பை 4 π எப்சிலான் நாட்ங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 மைனஸ் 3x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3 இல்லையா? சரி, இந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்கணும்? எக்ஸ்ல ஈனுடைய வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும். இது வந்து ஈக்குவல் டு 0. சரி, இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த q பை 4 π எப்சிலான் நாட் என்ற டேர்ம் வந்து 0 ஆக முடியாது. அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். சரி, அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது என்னது? இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டேர்ம் தான் வந்து நமக்கு 0 ஆகணும். அப்ப பிராக்கெட்ல இருக்கக்கூடிய டேர்ம் 0 ஆகணும் அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0 ஆகணும். அப்ப நியூமரேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தனியா எடுத்து எழுதலாம். x ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 மைனஸ் 3x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப் வந்து 0 ஆகணும் இல்லையா? அப்புறம் என்ன எழுதலாம்? x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? சரி, இப்ப நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க.
இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 இருக்கு. 3/2 நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப். அப்பதானே 1 பிளஸ் ஹாஃப் 3/2 மாறும் இல்லையா? ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப் கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கக்கூடியது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? சரி, கண்டினியூ பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். என்ன எழுதலாம்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 2x ஸ்கொயர். இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா ஆர் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 2 பிளஸ் ஆர் மைனஸ் இல்லையா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை ரூட் 2. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு பிளஸ் ஆர் பை ரூட் 2 ஆகவோ மைனஸ் ஆர் பை ரூட் 2 ஆகவோ இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு, மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து மேக்சிமமாக பெருமமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. இப்ப கேள்வியில தானே கேட்டிருக்காங்க, இந்த ஹெச்ங்கிற தொலைவுங்கிறது என்னது? இந்த பி புள்ளி நம்ம எந்த புள்ளியில மின்புலத்தை அளக்குறோமோ அந்த புள்ளிக்கும் வளையத்தினுடைய மையத்துக்கும் வெளியே இருக்கக்கூடிய தொலைவு, அதுதான் ஹெச்ன்னு கொடுத்திருக்காங்க. அதுதானே எக்ஸ்ங்கிற தொலைவும். அப்போ எக்ஸ்ங்கிற தொலைவு வந்து ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை ரூட் 2 ஆக இருக்கும்போது மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து மேக்சிமமாக இருக்கு. அப்ப ஹெச்னுடைய மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா h is equal to plus or minus r by root 2 ஆக இருக்கணும். ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாப்போம் வாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, நீங்க வந்து ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா r by root 2 கொடுத்திருக்காங்க. நமக்கு அதான் வந்திருக்குல்ல, நம்ம ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னு வந்து பிளஸ் ஆர் பை ரூட் 2, இன்னொன்னு மைனஸ் ஆர் பை ரூட் 2. இங்க கொடுத்திருக்க 4 வேல்யூல எந்த வேல்யூக்கு வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ, மின்புலத்தினுடைய வேல்யூ வந்து மேக்ஸிமமாக வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் பை ரூட் 2க்கு கண்டிப்பாக வரும். அதனால பி, ஆப்ஷன் பி வந்து சரியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்ப நம்ம வந்து எந்த குறிப்பிட்ட எக்ஸினுடைய வேல்யூக்கு மின்புலத்தினுடைய மதிப்பு பெருமமாக வருகிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பெரும மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கண்டுபிடிக்கலாமா? கேள்வியில கேட்கப்படல, இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெரும மதிப்பு என்ன வருது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். E வந்து ஈக்குவல் டு எக்ஸ் கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 நமக்கு தெரியும். இப்ப இதுல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸினுடைய 2 வேல்யூஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து மேக்ஸிமமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப முதல்ல வந்து E ஆஃப் கேபிட்டல் R பை ரூட் 2, அதாவது எக்ஸினுடைய மதிப்பு கேபிட்டல் R பை ரூட் 2 ஆக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ என்ன வருது பாருங்க. R பை ரூட் 2 இன்டூ கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னா எவ்வளவு? R ஸ்கொயர் பை 2 பிளஸ் R ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 இல்லையா? சரி, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? R கியூ டிவைடட் பை ரூட் 2 இன்டூ 4 பை எப்சிலான் நாட் இன்டூ பாருங்க 1 R ஸ்கொயர் பை 2 பிளஸ் R ஸ்கொயர். அப்ப எவ்வளவு வரும்? 3/2 டைம்ஸ் R ஸ்கொயர் இல்லையா? 1 பிளஸ் ஹாஃப், அப்ப 3/2 டைம்ஸ் R ஸ்கொயர். அப்ப 3/2 டைம்ஸ் R ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. நாம் தொடர்ந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். R கியூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 4 பை எப்சிலான் நாட் இன்டூ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3/2 டைம்ஸ் R ஸ்கொயர் இன்டூ 3/2 டைம்ஸ் R ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப் எழுதலாமா? 1 பிளஸ் ஹாஃப் தானே 3/2 இல்லையா? சரி, இப்ப இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுவோம். E ஆஃப் R by root 2 equal to R cube divided by root 2 times 4 pi epsilon naught into 3/2 times R square into square எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 into R இல்லையா? வாங்க ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? R cube divided by root 2 into 4 pi epsilon naught into பாருங்க இங்க 3 root 3 இருக்கு, 2 root 2 இருக்கு. அப்ப 3 root 3 divided by 2 root 2 into r square இருக்கு, r இருக்கு, அப்ப r cube. மேல ஒரு r இருக்கு, கீழ r cube இருக்கு, கேன்சல் பண்ணா r square. அதே இங்க பாருங்க root 2, இங்க ஒரு root 2 கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க 2 இருக்கு, 4 இருக்கு, இங்க 2 வரும். மிச்சம் என்ன வருது? q by 2 pi epsilon naught into 3 root 3 times r square அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்ப இதை கொஞ்சம் அழகா எழுதணும் அப்படின்னா E of r by root 2 equal to q divided by 2 into 3 6 இல்லையா? அப்ப 6 root 3 pi epsilon naught r square அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம்.
சரி, இது வந்து எக்ஸினுடைய வேல்யூ வந்து r/√2 இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு. அதே எக்ஸினுடைய வேல்யூ -r/√2 இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? திரும்ப இது எல்லாம் கால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஃபார்முலா கவனிங்க. E = x³/4πε0 x² + r² to the power of 3/2. இப்ப எக்ஸினுடைய வேல்யூ வந்து -r/√2 இருந்தது அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே x² டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய x² டேர்ம்ல வந்து எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. ஏன்னா அது வந்து x². சோ x வந்து +r/√2 இருந்தாலும் சரி -r/√2 இருந்தாலும் சரி ஸ்கொயர் பண்றதுனால வரக்கூடிய மதிப்பு வந்து ஒரே மதிப்பாக தான் இருக்கும். ஆனா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x வந்து கண்டிப்பாக வந்து வேல்யூ வந்து மாத்தோம். எப்படி மாத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா x r/√2 இருக்கும்போது பாசிட்டிவ் வேல்யூவாக வருது அப்படின்னா x -r/√2 இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ வந்து நெகட்டிவாக வரும். அப்போ -q / 6√3 πε0 into r² அப்படி சொல்லி வரும். சரி, இப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய பெரும மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இது தவிர எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து x இருந்து 0 இருக்கும்போது, அதாவது x 0 இருக்கும்போது அப்படின்னா அந்த ரிங்கினுடைய மைய புள்ளியில இல்லையா அதனுடைய மதிப்பு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இதை வைத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எக்ஸை பொறுத்து எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறது ஒரு கிராஃப் வந்து வரையலாமா? அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாமாங்க. இப்போ நம்ம வந்து இந்த சீரான மின்னூட்டம் பெற்ற வளையத்தின் காரணமாக எக்ஸ் அச்சில் இருக்கக்கூடிய வெவ்வேறு புள்ளிகள்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கறத வந்து ஒரு கிராஃப்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல எக்ஸினுடைய எந்தெந்த மதிப்புகளுக்கு எல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ணோமோ அதெல்லாம் நான் இங்க வந்து எடுத்து எழுதியிருக்கேன். முதல்ல வந்து E0, அதாவது எக்ஸினுடைய மதிப்பு 0 இருக்கும்போது, இப்ப ரிங் வந்து எக்ஸ் ஆரிஜின்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு 0 இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிங்கினுடைய சென்டர்ல, இப்ப ரிங்கினுடைய சென்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்க வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து 0 வருது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ E0 வந்து 0. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸினுடைய எந்த மதிப்பிற்கு எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து மேக்சிமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்ப ரெண்டு மதிப்புகள் நமக்கு வந்தது. x ஒன்னு வந்து +r/√2, இன்னொன்னு வந்து x -r/√2. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எக்ஸினுடைய மதிப்பு +r/√2 இருக்கும்போது q / 6√3 πε0 r² அப்படின்னு சொல்லி வந்தது. அதே மாதிரி x -r/√2 இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு -q / 6√3 πε0 r² அப்படின்னு சொல்லி நமக்கு வந்தது. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு வந்து +r/2 இருந்தா நமக்கு வந்து ஒரு r/√2 இருந்தா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்தது. அதே நேரம் எக்ஸினுடைய மதிப்பு -r/√2 இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து நெகட்டிவாக வந்தது. இது என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த ரிங் வந்து ஆரிஜின்ல அதனுடைய மையப்புள்ளி வந்து ஆரிஜின்ல இருக்கும்படி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த ரிங்கில் இருந்து நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகும்போது எந்த புள்ளிய பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த புள்ளியை நம்ம எடுத்தாலுமே, அதாவது இந்த டுவர்ட்ஸ் ரைட் நம்ம போகும்போது இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல எந்த புள்ளியை நம்ம எடுத்தாலுமே அதுல நமக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் பாருங்க, அதுவும் வந்து ரைட் சைடு நோக்கி இருக்கு. அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு. அதனாலதான் நமக்கு எக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் மதிப்பாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு வந்து பாசிட்டிவாக வருது. அதே நேரம் ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் சைடு நோக்கி போகும்போது, அதாவது எக்ஸினுடைய மதிப்பு வந்து நெகட்டிவாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் பாருங்க, அதுவும் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு. அதனாலதான் எக்ஸினுடைய மதிப்பு வந்து நமக்கு நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து அதனுடைய மதிப்பு நமக்கு எப்படி வந்தது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவாக வந்தது. சரி, அடுத்தபடியா நம்ம வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா x > r, அதாவது நம்ம எந்த புள்ளியில வந்து மின்புலத்தை அளக்குறோமோ அந்த புள்ளி வந்து இந்த வளையத்தினுடைய ஆரத்தை காட்டிலும் மிகவும் அதனுடைய தொலைவு, அந்த புள்ளியினுடைய தொலைவு வந்து வளையத்தின் ஆரத்தை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு அதன் மூலமாக அந்த வளையத்தினால் உருவாகக்கூடிய அந்த குறிப்பிட்ட புள்ளியில அந்த வளையத்தினால் உருவாகக்கூடிய மின்புலம் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த வளையத்துல எவ்வளவு மின்னூட்டம் இருக்கோ அதே மின்னூட்டத்தை கொண்ட ஒரு புள்ளி மின்துகளை அந்த வளையத்தினுடைய மையத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த புள்ளி மின்துகளின் காரணமாக நம்ம எந்த புள்ளியில அளக்குறோமோ அந்த புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் வந்து என்ன வருமோ அதே மின்புலத்தை தான் அந்த வளையமும் உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா படி அது எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா E(x) q / 4πε0 x² அப்படின்னு சொல்லி வந்தது. இது வந்து ஒரு புள்ளி மின்துகளுக்கான ஒரு மின்புலத்திற்கான சமன்பாடு நமக்கு தெரியும். இப்ப இதை வைத்து நம்ம வந்து இந்த மாதிரி கேஸ்ல இந்த அதாவது எக்ஸினுடைய மதிப்பு ஒரு பெரும மதிப்பை r/√2 ஒரு பெரும மதிப்பை அடையுது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸினுடைய மதிப்பு வந்து எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/x² அது குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படிங்கிறது. எக்ஸினுடைய மதிப்பு அதிகமாகும் போது அது வந்து 1/x² எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து
குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வந்து புரியுது. இதை தவிர எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் ஒண்ணு என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ ஆஃப் இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபினிட்டியில வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு என்னவாக இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். இதே இ ஆஃப் எக்ஸ் குரிய ஃபார்முலால நம்ம எக்ஸ் பதிலாக இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க, q/4πε0 எக்ஸ் ஸ்கொயர் பதிலா இன்ஃபினிட்டி ஸ்கொயர். இன்ஃபினிட்டி ஸ்கொயர்ங்கிறது என்னது, இன்ஃபினிட்டி தான் இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட மதிப்பு டிவைடட் பை இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி வருது. எந்த மதிப்பையும் இன்ஃபினிட்டியால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் எவ்வளவு, ஜீரோவாக வரும் இல்லையா? அப்போ இன்ஃபினிட்டி போகும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு வந்து ஜீரோவாக மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு நம்ம இந்த கர்வை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்து காட்ட போறேன். இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நீங்க பார்க்கக்கூடியதுதான் இந்த கர்வ். இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம வந்து அந்த பொசிஷன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய அந்த மதிப்பை நம்ம வந்து எடுத்திருக்கோம். இ ஆஃப் எக்ஸ் போடப்பட்டிருக்கு பாருங்க. சரி, இப்ப இந்த நம்ம என்னெல்லாம் வேல்யூஸ் வச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் உடைய வேல்யூஸ், அதை நம்ம இந்த கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணுவோம். வாங்க, முதல்ல இ ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு ஜீரோவாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பும் ஜீரோவாக இருக்கு. அப்ப எக்ஸும் 0 ஒய்யும் 0ங்கும் போது ஆரிஜின் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அது. அடுத்து எக்ஸினுடைய மதிப்பு r/√2 இருக்கும்போது, அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல r/√2, ஒய் ஆக்சிஸ்ல மதிப்பு என்னது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு வந்து q6 டிவைடட் பை 6√3πε0r². அது ஒரு குறிப்பிட்ட மதிப்பாக, அதாவது இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மதிப்பு தான் அப்படிங்கறத நம்ம எடுத்துப்போம். அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா x = 0ல இருந்து பாருங்க, x = 0ல இருந்து x = r/2 வரைக்கும், r/√2 வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு இப்படி அதிகமாயிட்டே வந்து இந்த மேக்ஸிமம் வேல்யூ அடையுது. சரி, அடுத்து பாருங்க e/-r/√2. அப்ப அதே போல x = 0ல இருந்து x = -r/√2 வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இப்படி போகுது இல்லையா, அதிகமாயிட்டே போகுது. நெகட்டிவ் டைரக்ஷன் சொல்லும்போது குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நம்ம சொல்லணும். சரியா, பட் இது டைரக்ஷன் தான் குறிக்குது. அதனால என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு அதிகமாயிட்டே தான் போகுது. அதிகமாயிட்டே போயிட்டு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ நெகட்டிவ் டைரக்ஷன்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல அடையுது. அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் இது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எக்ஸினுடைய மதிப்பு வந்து x² குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்படி, டெண்டிங் டு 0 அட் இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டிக்கு போகும்போது எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி கிட்ட வரும்போது அதனுடைய வேல்யூ வந்து அப்படியே போய் 0வாக மாறுது. அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. 1/x² குறையுது, குறைஞ்சிக்கிட்டே வந்து 0வாக, இன்ஃபினிட்டில வந்து 0வாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இதுதான் வந்து சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு வளையத்தினால் அச்சுக்கோட்டுல உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம வந்து கிராஃப்ல பிளாட் பண்ணோம் அப்படின்னா இது போலதான் அது இருக்கும். இப்ப இந்த வீடியோல நீங்க வந்து சீரான மின்னூட்டம் பெற்ற வளையத்தினால் அதனுடைய அச்சுக்கோட்டுல உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடை நீங்க எப்படி டிரைவ் பண்றது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அச்சுக்கோட்டுல எந்த குறிப்பிட்ட மதிப்பிற்கு இந்த மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து பெருமமாக வருகிறது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம். அந்த பெரும மதிப்பு என்ன அப்படிங்கறதையும் கால்குலேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸினுடைய வெவ்வேறு மதிப்புகளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதை ஒரு கிராஃப் ஃபார்ம்ல நம்ம வந்து பிளாட் பண்ணி பார்த்தோம். சரி, இந்த வீடியோ சொல்லப்பட்டது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.